ஹலோ beginwoods.com viewers. நான் தான் டைரக்டர் ராஜேஷ் பேசுகிறேன். அழகே அழகின் அழகே நீயடி உன் அருகே அருகே அழகாய் தொலைந்தேன் நானடி. ஆக்சுவலாக அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரேட், ஒருக்கல் ஒரு கண்ணாடி பாட்டு. ஸோ என்னென்னா இது ஒரு லவ் ஸ்டோரி இந்த ஸ்கிரிப்ட். ஸோ ஏன்னா அந்த டைட்டில் ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு ஓகேன்னு ஒரு டேக்கும் கிடைச்சிது அதில். ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தில் எஸ்எம்எஸ்னு ஒரு டேக் கிடைச்சிது. ஸோ பாஸ்னு எல்லாரும் சொன்னாங்க. இதில் ஓகேன்னு ரொம்ப ஈஸியாக எல்லாரும் சொல்கிறாங்க, பேசிக்கிறாங்க. ஸோ அந்த விஷயமும் எனக்கு கிடைச்சிது, அந்த டேக்கும் கிடைச்சிது. ஸோ அதனால அந்த டைட்டில். ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் அவருக்கு இருக்குங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் அவர் கூட பழகும்போது ஒரு நாள் கூட நான் ஃபீல் பண்ணது கிடையாது. ஏன்னா அது எந்த விஷயமே வந்து அவர் பேசுகிறதோ டிஸ்கஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதோ அது எதுவுமே கிடையாது. அவரை எனக்கு ஒரு ப்ரொடியூசராக தான் தெரியும். ஆக்சுவலாக ரெட் ஜெயின் மூவிஸோட ப்ரொடியூசராக தான் எனக்கு நல்லா தெரியும். அவர் என்னென்னா என்னோட பாஸ் என்கிற பாஸ்கரன் படம் வந்து அவர் தான் வந்து ரிலீஸ் பண்ணார். ஸோ என்னென்னா அந்த டைமில் தான் எனக்கு அவரை போய் மீட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது, சான்ஸ் கிடைச்சிது. ஸோ அப்போது வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி தான் இந்த ப்ராஜெக்டே வந்து அசம்பிள் ஆச்சு. ஸோ ஒரு நாள் கூட வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசராக கூட ஒரு ஸ்பாட்டில் நடந்துக்கிட்டது கிடையாது. ஒரு ஃபஸ்ட்டு படம் ஹீரோ எப்படி இருப்பார் அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டாரு. ஈச் அண்ட் எவ்ரி திங் எங்கிட்ட கேட்டு, சார் இது ஓகேவா சார், நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் சார், ரிஹர்சல் பண்ணுமா அது பண்ணுமான்னு சொல்லி ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து எங்கிட்ட கேட்டு தான் அவர் செஞ்சார். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு படம் ஹீரோவாக மட்டும்தான் என்னோட ஸ்பாட்டில் அவர் நடந்துக்கிட்டார். ஒரு ப்ரொடியூசராகவோ இல்லை வேற ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு ஆளவோ எங்கிட்ட ஒரு நாள் கூட பிஹேவ் பண்ணதே இல்லை இன்னைக்கு வரைக்கும். அப்படி நான் ஒன்றும் பிளான் பண்ணி பண்ணல. ஏன்னா அப்படி பிளான் பண்ணால் ரொம்ப ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஒவ்வொரு படத்துலையும் அதிகமாக ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டோம், ஒரு அவுட்லைன், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அவுட்லைன் ஒன்று கிடைச்சிது. ஸோ அதில் என்ன பெஸ்ட்டு பண்ண முடியும்? இப்போ வந்து பாஸில் ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக ஓரியன்டாக ஒரு ஸ்கிரிப்ட் கிடைச்சிது எனக்கு. ஸோ அதில் வந்து எனக்கு நிறையா வந்து அதில் என்ன பெஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த படம் இருக்கணும்னு சொல்லி பண்ணோம். ஸோ இதுலேயும் அப்படி தான் எனக்கு ஒரு கண்ணாடியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன் கிடைச்சிது, அவுட்லைன். ஸோ அந்த அவுட்லைனை எப்படி வந்து பெஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணோம் ஸ்க்ரீன் பிளேயில் ஆஸ் வெல் அஸ் கேரக்டரைசேஷனில், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸில், நல்ல ஹியூமரில், நல்ல சாங்ஸில். ஸோ எப்படி வந்து அதை வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம். ஸோ அப்படி தான் பண்ணியிருக்கோம், எங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதோட பெஸ்ட்டு வந்து இந்த படத்தில் இருக்குது. இப்போ ஓவராலாக பார்க்கும்போது நல்லா இருக்குது, நிறைய ஹியூமர் இருக்குது, நல்ல சாங்ஸ் இருக்குது. சந்தானம் ஆஸ் யூஷுவல் வந்து பட்டை கிளப்பியிருக்காரு. அவரோட ஹியூமர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ரொம்ப திருப்தியாக இருக்கு எனக்கு அது. அவர் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஹீரோவாக நடிக்கிற படத்துக்கு வந்து ஹாரிஸ் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் மியூசிக் பண்ணித்தரேன். ஏன்னா ரெஜின் மூவிஸில் ஆல்ரெடி வந்து 2-3 படம் பண்ணியிருக்காரு அவர். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது பண்ணார், 7ஆம் அறிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஆதவன் பண்ணார். ஸோ அவங்களுக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஸோ அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ஹீரோவாக பண்ணதாக இருந்தால் நான் உங்களுக்கு மியூசிக் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அவர் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ எங்கிட்ட உதயன் அந்த மாதிரி சொன்னார், இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சார், அவர் பெரிய மியூசிக் டைரக்டர், அவரே வந்து இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம போகலன்னா நல்லா இருக்காது, ஸோ எனக்காக வாங்க அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஹாரிஸ் சார்ட்ட போனோம். ஸோ வேற எதுவும் ஸ்பெசிஃபிக் காரணம்லாம் எதுவும் கிடையாது. ஹன்சிகா வந்து எல்லாரோட சாய்ஸ் தான். நான் உதய், அப்புறம் கம்பெனியில் செண்பகமூர்த்தி சார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணோம். ஃபஸ்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணோம். பட் ஹன்சிகா தான் எங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சுது. ஏன்னா டேட் இருக்குது, அவங்க டேட்ஸ் எங்களுக்கு பல்காக தேவைப்பட்டுச்சு அந்த டைமில். ஸோ அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க வந்து நல்ல பெர்ஃபார்மர், அது வந்து எனக்கு முன்னாடியே தெரியும். அவங்க சீரியல்ஸ்லாம் கூட நடிச்சிருக்காங்க ஹிந்தியில். ஸோ அதெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்பான்டேனியஸாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க எனக்கு நல்லா தெரியும். ஸோ அவங்க நடித்த படங்கள் 2-3 படங்கள் தமிழில் ரிலீஸ் ஆகி நல்லா போச்சு. ஸோ ஆக்சுவலாக எல்லோரும் 3 பேர் சேர்ந்து தான் வந்து இது டிசைட் பண்ணோம் ஹன்சிகா ஹீரோயினாக இருக்கலான்ட்டு.
உதய் தான் ஹீரோ. அவர் ரொம்ப பெருந்தன்மையா அப்படி சொல்லியிருக்காரு. ஏன்னா சந்தானமுக்கு வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ட்னா ஒரு முக்கியமான கேரக்டர்ல சந்தானம் நடிக்கிறார் இந்த படத்துல. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால அவர் அப்படி சொல்லியிருக்காரு. பட் ஹீரோ அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா உதய் தான் இந்த படத்துல. இது ஒரு லவ் ஸ்டோரி. உதய்க்கும் ஹன்சிகாவுக்கும் இருக்கிற லவ் தான் இந்த ஸ்கிரிப்டோட முக்கியமான விஷயம். ஸோ அவர் தான் ஹீரோ. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல ஃப்ரெண்டு எனக்கு அவர். இன்னொன்று அவர்கிட்ட எந்த ஈகோவும் கிடையாது. இப்போ எப்படின்னா அவர் நிறைய விஷயங்கள் சொல்லுவார், நான் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். ஸோ நான் சொன்னதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டில் இருக்கணும், நான் வந்து டிசைட் நான் என்னென்ன யோசிக்கணும் அது எல்லாமே வந்து என்னோடய சீன்ஸில் வரணும்னு நானும் அடம்பிடிக்க மாட்டேன். அதே மாதிரி அவரும் வந்து நான் சொல்கிறதெல்லாம் இருக்குன்னு அடம்பிடிக்க மாட்டார். ஸோ அந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அந்த ஈகோ கிடையாது. ரெண்டு பேரும் உட்காந்து இந்த படத்துக்கு, இந்த ஸ்கிரிப்டுக்கு, இந்த சுச்சுவேஷனில் என்னென்ன தேவை, என்னென்ன பெஸ்ட்டுங்கிறத டிசைட் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்குது, அந்த ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இன்னொன்று என்ன சொல்கிறது, ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர் அவர். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஓகேல வந்து அடுத்த லெவல் போவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக பாடி லாங்குவேஜில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. வெறும் டயலாக் மட்டும் இல்லாமல் டயலாகும் கலக்கியிருக்காரு. அதோடு சேர்ந்து வந்து பாடி லாங்குவேஜ்லையும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலாக வந்து எங்களுக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஒரு ஆர்டிஸ்டாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அதனால அவரோட ஒர்க் பண்ணுறேன். அந்த ஒரு ஸ்பான்டேனியஸ் விஷயம் இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத ஒரு கமெண்ட் வந்துச்சுன்னா அதுதான் ஹியூமர். நம்ம வந்து சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது கூட நம்ம வந்து டக்குன்னு ஒரு கமெண்ட் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். அந்த கமெண்ட் வந்து எல்லாருமே சிரிக்க வைக்கும். அதுதான் வந்து ஹியூமர். ஸோ இந்த படத்தில் நிறைய அந்த மாதிரி இருக்கு. நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து பாக்யராஜ் சாரோட பெரிய ஃபேன். நான் வந்து என்னோட காலேஜ் டேஸ்லேருந்தே, ஸ்கூல் டேஸ்லேருந்தே அவருடைய படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அவரு ஒரு மிகப்பெரிய ஹியூமர் சென்ஸில் ஒரு டைரக்டர். அவர் பாண்டியராஜன் சார் இருக்கார். கமல் சார் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஹியூமர் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டு கம் டைரக்டர். அந்த மாதிரி இவர் கேஎஸ் ரவிக்குமார் சார் இருக்கார். அவர் சுந்தர் சி, பூபதி பாண்டியன், இப்போ சுராஜ், எல்லாருமே வந்து அல்டிமேட்டாக ஹியூமர். இப்போ காதலில் சொதப்பது எப்படி, எனக்கு அந்த படம் கூட ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்துச்சு. அந்த ஹியூமர், அந்த டைமிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பஞ்ச் லைன் வேணும், ஒரு டயலாக் ஏதோ ஒன்று ஹிட் ஆகணும்னு நினச்சி நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 படத்துலையுமே நான் பண்ணல. ரொம்ப எதேச்சியாக அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே என்ன தேவை இருந்துச்சோ அதுதான் நான் பண்ணியிருந்தேன். இப்போ ஓகேலையும் அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கோம். நிறைய டயலாக்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் எது வந்து ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகி வந்து ஆடியன்ஸை வந்து பரபரப்பாக பேச வைக்குதுன்னு எனக்கே இன்னும் தெரியல. இப்போது ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த ஃபேக்ட்டுன்னு ஒரு அந்த எண்டு பஞ்ச் இருக்கும் ட்ரெய்லரில். அது எல்லாரும் வந்து இப்போ சொல்கிறாங்க. நிறைய காலேஜஸ்லாம் கூட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சார் எங்கள் காலேஜஸ்லாம் இப்போயே பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த டைலாக் ஃபேக்ட்டு அப்படின்னு. இன்னும் நிறைய இருக்குது படத்தில், பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து ஆர்யா வந்து ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாரு. அப்புறம் ஆண்ட்ரியா வந்து நடிக்கிறாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு சின்ன கேரக்டரில் நடிக்கிறாங்க. அப்புறம் ஸ்னேகா வராங்க ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நியூஸ்லாம் வந்துருச்சு நிறையா. ஸோ இவங்க 3 பேருமே இந்த படத்தில் நடிக்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணணும்னு தான் ஆசை எனக்கு. ஏன்னா இது அமைஞ்சிருச்சு. ஏன்னா வந்து ஓகே, பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜானர். ரொம்ப ஜாலியாக இருக்கும். நம்ப முடியாத ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வச்சு படம் பண்ணணுங்கிறதுலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் என்னென்னா வந்து பட் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட்ஸ்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்குது. நிறைய ஸ்கிரிப்ட்லாம் கூட என்கிட்ட இருக்குது. பட் என்ன ஸ்கிரிப்ட் பண்ணாலும், என்ன படம் பண்ணாலும் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஆசை. அடுத்து வந்து நான் ஸ்டுடியோ கிரீன், அதாவது ஞானவேல் ராஜா சார் இருக்கார், அவரோட பேனரில் வந்து நான் படம் பண்ணுறேன். அதில் கார்த்தி தான் ஹீரோவாக நடிக்கிறாரு. அந்த டைட்டில் வந்து ஆல் இன் ஆல் அழகுராஜா அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது ஆக்சுவலாக வந்து அழகுராஜாங்கிறது தான் டைட்டில். அழகுராஜா, அந்த ஆல் இன் ஆல் வந்து சின்ன கேப்ஷன் மாதிரி. ஸோ வேறு எதுவும் ஃபிக்ஸ் ஆகல. அந்த இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அந்த ஸ்கிரிப்டில். அடுத்தது அதான் நான் பண்ணுறேன். இது நான், இது உன் மீரா, இது நீ. இப்போ 2 பேரும் ஒன்னாயிட்டீங்களா? இப்போ பார். இப்போ ஒன்னான நீங்க 2 பேரும் என் மனசுல இருக்கீங்க. ஆனா உங்களை சேர்த்து வச்ச நான் எங்க இருக்கேன்?
குப்பை தொட்டில மச்சான். behindwoods.com நான் வந்து நிறைய ஃபாலோ பண்ணுறேன். வந்து ஆக்சுவலாக எவ்ரி இயர் வந்து அவங்க நிறைய ரேட்டிங்ஸ்லாம் கொடுக்குறாங்க. பெஸ்ட்டு ஃபிலிம் என்ன, ஐ மீன் அந்த வருஷத்தோட பெஸ்ட்டு டைரக்டர் யார், பெஸ்ட்டு ஹீரோயின் யார். ஸோ நான் ரெகுலராக விசிட் பண்ணுற ஒரு வெப்சைட் வந்து behindwoods.com. ஸோ behindwoods.com வியூவர்ஸ்க்கு வந்து என்னோட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் behindwoods.com.